சிந்து பைரவி இப்ரமும் சிவா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு சிவா உனக்கு என்ன ஆச்சுப்பான்றாங்க. ஒன்றும் இல்லை பெரியம்மா, நல்லா தான் இருக்கேன். இல்லை சிவா ஒரு மாதிரி இருக்கே, டயர்டாக இருக்கியான்றாங்க. ஆமாம் பெரியம்மா, அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அங்கே நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான்றாங்க. சரி சிவா, ஆனால் இனிமேலும் வந்து சிந்துவுக்கு தெரியாமல் இது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சரியா? எதுவாக இருந்தாலும் சிந்துக்கிட்ட எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணு. என்ன இருந்தாலும் சிந்து முன்னாடி நீ அவகிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சில விஷயங்களை சொல்லவும். பெரியம்மா, நீங்கள் அவளை இந்த அளவுக்கு நம்பும் போது என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு புரியுது. ஏன்னா நான் வலுக்கட்டாயமா கழுத தாலி கட்டினதா சொல்லிட்டு அவ சொல்றா. ஆனா நீங்க அதை நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பெத்து வளர்த்தன பையன் நானு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன நம்பல அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுல நினைச்சு கவலையோடு இருக்காங்க. உடனே வந்து என்னாச்சு சிவா, இது யோசனையில் இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. சரி இனிமேல் சிவா இங்க பாரு, நீ சிந்துக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும், நிறைய விஷயங்களை சிந்துக்கிட்ட வந்து நீ சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சிவா இருந்துட்டு பெரியம்மா, முதல்ல வந்து அந்த சிந்து எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். ஏன்னா நீங்க அவளை ரொம்ப நம்புறீங்க, அவளை நம்பக்கூடாது அப்படின்றத சீக்கிரமாவே நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சிவா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிவா கல்யாணம் வந்து சிந்து கூட சந்தோஷமா இல்லை, எங்கேயாச்சும் வெளியே வந்து டூர் மாதிரி அமைச்சிக்கலான்ட்டு அன்னபூரணி பிளான் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.